மனுஷனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நான் பல நாள் இருந்தேன் உள்ள, அந்த நிம்மதி இல்ல. உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க. வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தங்காதி இல்லைங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. சொல்லு. நான் யார் தெரியுமா? யாருன்னு? நான் தாங்க ஐட்டம். எவ்வளவுண்ணே? எதுயா? அட ஏங்க, ஐட்டம்னா வகை, வகைனா வரிசை, வரிசைனா உனக்கு விளக்கமா சொல்லட்டுமா? என்ன சொல்லுனே? அண்ணே ஆடியடங்கும் வாழ்க்கையடா. அண்ணே சுப்பிரமணி உனக்கு 6 அடி நிலமே சொந்தமா. இவன் எவ்வளவு பெரிய கலைஞன். அவன் பாத்தியா? அவன் மேக்கப் பாத்தீங்களா? ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான். புலிகளும் அழுவது ஏது, அட பறவையும் மலர் அறியாது. போர்கள் நீக்கும் போது வைப்பது அறியாது. மகனே மகனே, கலைக்கொரு தோல் கிடையாது, கிடையாது, கிடையாது. அலால கண்ணா அடலுக்கு தகப்பா வணக்கமுண்டு, என்னை ஆடாம ஆட்டி வச்சே வணக்கமுண்டு. என் காலுக்கு சலங்கையிட்டு என் காலடிக்கு முதல் வணக்கம். என் காலர மாடு மையா இந்த கட்டளைகள் முள்ள வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அது இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் பலம் இல்லை இல்லை என்ற போதும், சபையாடைய பாதமையா நிற்காது ஒரு போதும். மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயர்த்துளி உயர்த்துளி மாறில் சங்கமம், உடற்பொருள் அவையிலும் கலையில் சங்கமம் சங்கமம். யார் வந்த பிள்ளைய அனாதியா கொட்டை ஏற ஏற கத்துது. அட பாவி, இந்த பாட்டு உனக்காக தான்டா. எனக்காகவா? ஆமா அண்ணே. தம்பி அண்ணே, நாடகத்துல முக்கியமான வேஷம் கோமாளி வேஷம். கோமாளி வேஷம் சாதாரண வேஷமா? சாதாரண வேஷமா? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி எங்க போகும்? ஏண்டா உன்னை புகழ்ந்துடும் தான் போகும். நீ என்ன சொல்ற? என்ன சரி இருக்கட்டும் அண்ணே. நீ யாரு நான் யாரு எல்லாம் ஒண்ணுதானே? எல்லாம் ஒண்ணுதானே. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே? அண்ணன் தம்பி. ஆமாண்டா. அண்ணே டேய் முத்ராசு, எனக்கு சார் போச்சுன்னு நான் பாட்டுல பேசிட்டே கொஞ்சம் வை. நல்லா இருக்குது ஷார்ப். நல்லா சீவி வை வாயில ஷார்ப்பா. கார்பரேஷன் கக்கூசாடா. ஏண்டா ஹலோ. இதே மாதிரி போதும். கொஞ்சம் சிரினே, உன்னை பார்க்கும்போது பயமா இருக்கு. அப்பாட்டியை வரி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்காரு. டேய் அவர் ஆள் எப்படா இருக்காரு பாக்க? அதே நான் ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன்.
பொறா சன்னி. ஏன்டா நீ எதுக்கு போடு. நீ எதுக்கு இப்போ இப்படி காக்கா அழுப்பு இந்த மாதிரி ஆடுற? இல்லைங்க, நான் வாயை திறந்தா அம்பிட்டு வாந்தியா தான் வருமா? அவன் கை அடிக்கிறான்டா, கையில பிடிச்சிட்டு அடிக்கிறான்டா. என்ன அவன் எங்கே கேட்கணும் தெரியாம கேட்கிறேன் தூக்க வழக்கத்துல. டேய் முத்துராசு, ஓய், நம்மளாம் யாரா? வெள்ளச்சாமி நண்பர்கள். நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்? அருப்பு கொச்சி சக்கம்பட்டியில இருந்து. எங்க போனோம்? அருப்புக்கோட்டை திருப்பத்தூருக்கு. எதுக்குடா போனோம்? ஒயிலாடத்துக்கு அட்வான்ஸ் வாங்க. எவ்வளவு வாங்கணும்? 1100 ரூபா. வாங்கின காசெல்லாம் நாக்கோ டமாக்கா. என்னது நக்கிட்டியா? சாராயத்தை நாக்கில் போட்டோம்டா. நாக்கில் போட்டேன், செலவாய் போச்சு. செலவாய் போச்சு. டேய், இந்த வெள்ளச்சாமி பையன் வருவேன் வந்து கேட்பேன். என்ன கேட்பேன்? என்னத்தை கேட்பேன்? என்ன கேட்பேன்? அதைத்தான் ஒன்னே கேட்குறேன். காசு எங்கடா கேட்பான். காசு எங்கடான்னு கேட்பேன். அவன் என்ன கேட்டான்? ஒன்ன சொல்லணும். ஒன்ன சொல்லணும். டேய், ரெண்டுக்குமே ஒண்ணுதானா? இல்லை நீ ஏதான் அண்ணா அவனுக்கு கொடுக்காதானே? இல்லை வேணாண்ணே, அவனுக்கு நுர தள்ளி அவன் சொன்னா நீ நம்பாத. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, எனக்கு சன்னி இருக்குதும்பாங்க, ப்ரெஷர் இருக்குதும்பாங்க, எய்ஸ் இருக்குதும்பாங்க. எனக்கு தெரியும்டா எல்லாமே. ஊசி போடுறது. டேய் உன் விஷயத்தை மைக் போட சொன்ன நீ ஒரே ஆள் தானே மொத்த ஆளு தமிழ்நாட்டில் கேமரா ஓடிட்டு இருக்கும்போது. சரி நல்லா இருந்துருப்போம். டேய் முத்துராசு, அடுத்து ஏதாச்சும் சொன்னோம்னா வரமாட்டேன் வேற. டேய் நண்பா, ஃபோன் எடுக்க மாட்டேன். வெள்ளச்சாமி வந்து கேட்பான்டா. வந்து கேட்பேன். அவன் கேட்டா நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக்கணும். அவர் வெள்ளச்சாமியை தேடி ஒரு அம்மா வருது பாவம். அவன் இங்கே உட்காந்துருக்கிறேன், அங்கே பார்த்துக்கிட்டு அவனை கேட்ட அவன் என்னத்த சொல்லுவேன்? உன் பேர் என்ன தம்பி? யோ உன் பேர் என்ன? பேர் என்னையா? சரவண பாண்டி. அம்மா அழைக்கிறாங்க, சென்று பார்த்து வா. மஞ்சள் கலர் சேலை கட்டியிருக்கிறாங்க, போய் பார்த்துக்க. அம்மா இங்கே வா வா. ஆசை முத்தம் தான். அவன் தான் பாடலை, நம்ம வண்ண விளக்க மாதிரி தான் வரும். நீ சிரிக்கும் போது எனக்கு அப்படித்தான் இருக்குது. நீ தூங்குவ, வெள்ளையம்மா வெள்ளச்சாமி போட்டு ஒரு மிதிக்கிற எதிர்பார்த்தேன், தப்பிச்சு ஓடிட்டாரா மனுஷன். அவர்கிட்ட வாயை கொடுக்காத, உனக்கு மேல விஷயம் மனுஷன். நான் புத்தான தந்தேன், நீ எந்த வரும்? ஐயோ தப்பிக்கவே முடியாதுடா. தெரியாம கேட்டுட்டு விட்டுரு. டே முத்துராசு அண்ணே, நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி செஞ்சுக்கலாமா? என்ன செய்வனையா? என்னது? இந்த நீயும் அவனும் ஒண்ணு. அவன் அந்த கேஸ் இந்த உனக்கு வேற பொட்ட நிறம் பார்க்க போறேன் இன்னைக்கு. அவர் பேசாம இருக்கிற ஏன்டா வாயை புடுங்கி விடுற? டேய் சத்தியம்டா. சத்தியம். சத்தியம் பண்ணட்டுமா? சத்தியம். சத்தியம் பண்ண ஒன்ன மாதிரி. உங்க அம்மா ஆபரேஷன். அது நான் பிறந்தனைக்கே பண்ணிட்டாங்க. என்னதுடா? ஆபரேஷன் தான். சத்தியம்டா. அதுதான் பிராமிஸ்ராத. பிராமிஸா? இவ்வளவு அறிவா பேசுறிய சார். நீங்க என்ன தின்றீங்க? சோறு தின்னு அப்புறம் பியாதுன்னு. அதெல்லாம் கேட்கல, நான் சொல்ற தின்னு. என்னது? டேய் ஆமனே ஒண்ணு அப்படி வாடா. ஒண்ண மாதிரி நான் வரணும்னே. உங்க என்ன மாதிரி ஊதணும்னா? டேய் முத்துராசு அண்ணே, உக்கமக்கு ஒண்ண மாதிரி ஊதணும்னா ஊருக்கு அடிச்சு போட்டா ஊரே திங்கலாம்டா. வேணுமா? அது வேண்டாம். நீ பெத்த ஃபேமிலி தான் இப்படி ஒத்துக்கிறேன். சரிடா. டேய் முத்துராசு அண்ணே, என்ன மாதிரி ஊதணும்னா? உன்ன மாதிரி இப்படி ஊதணும். நான் சொல்றத சாப்பிட்டு பாரு. கையை வைக்காத. நீ ஊதிடுடா. எப்படி? காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே பல்லு விளக்க கூடாது. ஐயோ அடடே, ஷாருக் கான் மாதிரியா இருக்கிறீங்களா? ஷாருக் கான் நல்ல தமிழ் தெரியாது. நல்ல மண்டைய போடுறா முடியா. டேய் ஷாருக் கான் தமிழ் தெரியாது. நீ சொல்ல ஷாருக் கான் கேட்டாரு ஊரை விட்டு ஓடிடுவாரியா? ஐயோ ஆமா. டேய் முத்துராசு, உன்ன மாதிரி நான் வரணும். குறுக்க பேசாதடா. நானாடா பேசுறேன், நல்ல வெள்ளை பண்ணி மாதிரி இருக்கிற. சொல்லு. நீ ஆக்கி போறியா? எனக்கு ஊர்ல போட்டாங்க ஓசி சோறு. ஊசி சோறு? ஆமா. டேய் முத்துராசு, எப்படி 25 கிலோண்டாவா 5 கிலோண்டாவா? 50 கிலோடா. சரி நீ சொல்லுண்ணே. சிப்பா சொல். டேய் காலையில தூங்கி எந்திரிச்சோனே பல்லு விளக்க கூடாதா? நான் ஆல்ரெடி அந்த வேலை பாக்குறது இல்ல. தெரியாம சொல்லிட்டா, மன்னிச்சுக்கோ. டேய் நீ என்ன சேது ஊதி போட்டாலும் இங்கே தான் தொடறேன். வெள்ளச்சாமி இதை நண்பனுக்கு வந்தாலும் இங்கே தான் தொடறேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இதெல்லாம் சொல்றா தெரியல. சிக்குது. என்ன உன் புத்தி மசிலே சரியில்லையே. டேய் முத்துராசு, பல்லு விளக்காம 2 டம்ளர் சிமெண்ட் பல்ல எடுத்து முடக்குன்னு குடிச்சிட்டு பல்ல படாம காலை சாப்பாடு. இனிமே ஊதணுமா வேணாமா? ஊதணும். டேய் மதியத்துக்கு 2 உருண்டை வரக்கலை உருட்டி தள்ளு. எதுலப்பா? வயிற்றுக்குள்ளதான் மதிய சாப்பாடு. சரி. டேய் ரவைக்குடா. கேசரியா? இல்ல தம்பி, ராத்திரிக்கு கொஞ்சம் டயட்ல இருக்கணும். டயட்ல இருக்கிறனே. 2 டீஸ்பூன் சிமெண்ட் பாலை மட்டும் குடிச்சிட்டு படு. காலையில பாரு. அப்புறம் பாடுற காலையில பாரு. காங்கிரீட் போட்டுறலாம். காங்கிரீட்டா? ஆமா. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா, நீ சொல்ற காங்கிரீட் போடக்கத்தான். ஒண்ணே விட்டுட்டேன். என்னது? சல்லியை மட்டும் 1/4 ஜல்லி சேர்த்துக்கோ. 1/2 ஜல்லி தொண்டையில ஈஸியா இறங்கும். கிழிச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு வழி சொல்றானா சங்கூதருக்கு வழி சொல்ற? நீயா
டேய் அப்படியே எனக்கு மேல ஒரு காங்கிரீட் போட்டுருவாங்க. அப்படியா? சரி முத்துராசு, உன்ன மாதிரி இழைக்கணும்னா என்ன சாப்பிடணும்? என்ன மாதிரி இழைக்கணும்னா குருண மரத்தை குடிச்சிட்டு பாடு. அத்தோட வேற நான் எத்தனை லிட்டர் குடிக்கணும்? நீ எவ்வளவு நாளும் குடிக்கலாம். குடிக்கிற வரையும் நீ குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாளைக்கு காலையில 2 பேரும் மணப்பாறைக்கு போறோம். 2 லிட்டர் வாங்குறோம். நீ 1 லிட்டர் குடிக்கிற, நான் 1 லிட்டர் குடிக்கிறேன். நான் குடிச்சதுனாலதான் இப்ப இருக்கிறேன். ஒரு வாட்டி குடிச்சு காட்டு. அப்ப ஒரு டைம் தான் குடிக்க முடியும். அப்படியா? அதுக்கப்புறம் சரி முத்துராசு, அதுக்கப்புறம் உன் சந்தேகத்தை நான் தீர்த்தல. சரி, ஏன் சந்தேகத்தை நீ தீர்த்து வைக்கிறியா? உனக்கு என்னடா சந்தேகம்? எனக்கு வயசு 16 ஆகுது. உனக்கு உனக்கு ஆமாண்டா 16 தான். நான் இன்னும் வயசுக்கே வரல. இதெல்லாம் பொம்பளைய சமாச்சாரம். ஏன் வயசுக்கு வர மாட்டேனா? நான் வயசுக்கு கூட என்ன பண்ணணும்? நீ வயசுக்கு வரணும்னா எங்கடாச்சும் போஸ்ட் மரம் இருந்தா ஏறி இறங்கு. அப்படி வரலாட்டி? அப்படி வரலன்னா பனைமரமா பார்த்து ஏறி இறங்கு. அப்படி வரலாட்டி? பால் டாயில குடிச்சிட்டு பாடு, காலையில வந்துடும். பால் டாயில் குடிக்கணுமா? சரி முத்துராசு. டேய் முத்துராசு, ஏண்டா போய் இந்த பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்தா லட்டு கொடுக்குறாங்க, மிச்சர் கொடுக்குறாங்க. என்ன இப்படியா கொடுக்குறாங்க? அப்புறம் கையில தாண்டா கொடுப்பாங்க. நான் வயசுக்கு வந்தா என்ன கொடுப்பாங்க? நீ வயசுக்கு வந்தா நான் உள்ள வந்து தருவேன். என்னது எல்லாத்தையும்? அப்படியா? நான் வயசுக்கு வந்துட்டேன்டா. எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ வயசுக்கு வந்துட்டேங்கிற? கொட்டையில முடி முளைக்கும். தாவாங்கொட்டையில கோவப்படாத. அப்படி தாவாங்கொட்டையில? ஆமா, முடி முளைக்கும். எனக்கு கொட்டையில தாவாங்கொட்டையில முடி முளைச்சிருச்சு. நான் வயசுக்கு வந்துட்டேன்டா. அதான் ஜெயிக் பண்ணிட்டியா? எனக்கு காதல் வந்துருச்சு. காதல் சீயா? காதல் பிசாசு. காதல் குமிக்கியானே குமிக்கியானே காதல் வருமாடா? அது மாதிரி எப்படி யானை யானையெல்லாம் புள்ள பக்கிறது? உன்னை கேட்ட தப்பு தான்டா. காதல் சொல்லி கொடுறோம். ஒன்னு எண்ணி அடிச்சுக்கிறேன், இல்லடா ஒன்னையே கே அடிச்சுக்கிறேன். ஏன்டா? ஏன் விதி. எங்க ஆயப்ப என்ன பெத்த நேரம் அப்படி. ஆனா ஒன்னே அந்த தண்டியில வச்சிருந்தா உங்க அம்மா உயிரோட இருக்குமா? டேய் 6 வயசு வரையும் தாய்ப்பால் குடிச்சிருக்கேன். 6 வயசு வரையும்? அதான் அந்த விட்டோம். சரியான லொப்ப பாயில இருந்திருக்காடா. ஏன்பா 6 வயசு வரையும்? நான் அப்ப நீ நடமாடு வண்டியா? எனக்கு ஆனவன் கொடுத்து வச்சது உனக்கு கொடுக்க சொல்லு. சரி, காதல் சொல்லி கொடு. காதல்? காதல். ஆமா, இங்கிட்டு வா. வாஸ்து சரியில்லையா? ஹலோ 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 கேரளா செக்ஸ் அடி செக் அடியா தாண்டா. ஹலோ காதல். காதல் ஒரு பேச்சுக்கு. காதல் வாயை திறந்த காதல் பாட்டுச்சே. காதல் சொல்லித்தாரு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கோச்சு கோபம் எனக்கா? பிஎம் மூஞ்ச துப்பு. எனக்கு கோபமே வராது. அது என்னடா கர்ம பஞ்சாமிரதமாடா? ஏண்டா அதை தின்ன? ஐயோ அதுக்கு ஐயோ அடுத்த சோறு திங்க நினைப்பு வராதேடா. உங்களால தின்று பாம்புல இருக்கியா? பல்லுகள் எல்லாம் சந்துக்கு அனுபவம் பேசுது. சரி சொல்றா. காதல். காதல் இப்ப சொல்லித்தரேன்டா. இன்னைக்கு சொல்லிக்குறா. நீ வந்து பொட்ட நாய். எனக்கு கோபமே வராதே. சொல்லு சொல்லு. நாய் காதல். நாய் காதல். நீ வந்து பொட்ட நாய், நான் வந்து கெடா நாய். காதல். நீ யாரு? நானா? நான் பொட்ட. நான் பொட்ட. நான் 4 மாசத்துக்கு இப்படியே அடிச்சுன்னா நீ தான் பொட்ட. என்ன கதைக்கிடா? கதைக்கிட்டேன். நீ வந்து பொட்ட நாய், நான் வந்து கெடா நாய். ஒரு வாட்டி சொல்லிட்டு திரும்ப திரும்ப வளச்சுக்கிட்டா. உன்னை இன்னைக்கு பொட்டை ஆக்காம நான் விடுறது இல்லடா. உன்னைய பார்த்து நான் காதல் பண்றேன் பார். எப்படி? நாய் இப்பதான் மூடுக்கா பர்ஃபார்மன்ஸ் காத பொரு. அவசரப்படாதே. அடிக்குது குளிரு. இத போய் நாய்கிட்ட பாடினா மூஞ்சில ஒண்ணு கடிச்சுட்டு ஓடிடும். சரிடா சொல்றத கேளு. கரண்ட் கரண்ட் கரண்ட்டா. யார மைக் கரண்ட்டா? இத கரண்ட்னா அப்புறம் சிரிச்ச மணிக்கு செத்துட்டு தான் போகணும். கரண்ட் வருதுடா மைக்ல. அப்படி சொல்லு. இதுக்கு என்னோட அர்த்தம்? தள்ளிக்கு அந்த மைக் செட் கார பாக்குறேன். எப்ப நாய் காதலுக்கு தான் எக்க போடுவேன். அவர் தான் போட சொன்னாரா? அவர் பாபா எத்தனை காதல். அவரை நம்பாதானே கல்ல விட்டு எரிஞ்சாரு ஒரு நாள் நாய. இங்க வா. நாய் காதல். விராலிமலை பஸ் ஸ்டாண்ட். கேட்டா நாய் உன்னை பார்த்து கேக்குது இப்படி. இதுக்கு என்னோட அர்த்தம்? வரியா வர மாட்டியா? எங்க மயிரை போடுங்க. எங்க நீ தானே கேட்ட? நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். நானும் பர்ஃபார்மன்ஸ் தான். சரி சரி. அதுக்கு பொட்டனா என்ன பதில் சொல்லு? நான் சொல்றேன். அங்க வாரு பொட்டனாய்க்கு வாயா சொல்றா. பொட்டனாய் மாதிரி நின்றா பொசிஷனோட. நீ தான் டைரக்டர். ஆமா நான் சொல்லி தரேன். நின்று காட்டு. நல்லா இருக்குடா. அப்படி அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் போஸ்ட் நாய் ஏன் காலை தூக்கிட்டு ஒண்ணு கிடைக்குது? ஏன் என்ன காரணம் சொல்றேன்? தெரியாதா? நான் சின்னோண்டு பையன். சரி விடு. ஏன் நாய் செவத்துல காலை வச்சுட்டு ஒண்ணு கிடைக்குது? அது எனக்கு தெரியாதுடா. செவரு விழுந்துருமுண்ணா. நாய் குடும்பம் இல்ல, நான் மனுஷ குடும்பம். இல்லடா தம்பியா. சொல்லுங்க அண்ணே. அது ஏன் காலை தூக்கிக்குதுன்னா அது இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா வாய்க்கு வந்துடும். கற்பனை பண்ணி பாரு. சரிடா. இப்ப தெரியுதா? சொல்றா. ஏடா சிரிக்கிற? கற்பனை பண்ணி பார்த்துட்டேன். ஓடிடுச்சு. அதுக்கு பொட்டனா என்ன பதில் சொல்லியிருக்கோம்? என்ன சொல்லியிருக்கோம்?
அது நீ தான் பொட்ட நாய். ஆமா. அதுக்கு நீ பதில் சொல்ற எப்படி? எப்படி? இதுக்கு என்னோட அர்த்தம்? நான் இப்பதான் குட்டி ஓட்டிருக்கிறேன், நீ வேற நாயை பாரு. எந்த மாசம்? கார்த்திகை மாசம். சாமியே. சரவண சித்தப்பா. சரவண சித்தப்பா கேட்டாங்க. சரவண சொல்றா. சரி, நாய் காதல் முடிஞ்சுச்சு. சரி, அடுத்து கெடா காதல். டேய் சாரி, டேய் சரத்து வாடா இங்க. அவன் எவ்வளவு பளபளன்னு இருக்கிறான், அவனுக்கு ஒரு சட்டி தாண்டா தைக்க முடியல. எப்ப பார்த்தாலும் சட்டி போடுற ஊரா கண்ணு கண்ணாவே இருக்குது, கஷ்டமாடா அந்த அளவுக்கு. இப்ப வந்து உனக்கு வரடே, நானும் பாக்குறேன். நீ நாய் கதை சொல்ல ஆரம்பிச்சாலும் ஏதாச்சும் ஒரு தேடி வந்துருதுடா. அது என் ஜீவனாடா, வளர்க்குறேன். இப்ப வந்து கெடா ஆடு மாடு மேய்ச்சிருக்கியா? இல்லங்க. மேய்ச்சு பாரு. நான் இருக்கேன். நீ திருச்சியில இருக்கிற ஆளு, உனக்கு தெரியாது. அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி. ஆட்டுக்காதல். ஆட்டுக்காதல். நீ வந்து பொட்டை ஆடு, நான் வந்து கெடா. டேய் சரத்து, எப்பயாச்சும் ஒரு வாட்டி பொட்டன்னு சொல்றோம். சரி. என்ன பொட்டுன்னு சொல்லி 5 பொண்டாடி என்ன விட்டு போய் 5 மாசம் ஆச்சுடா. நான் உன்னை எதை கொட்டிதான் அடிக்கிறது? அங்கிட்டு சீசன் முடிகிற வரைக்கும் இப்படிதான் அலையிறேன். சீசன் முடிஞ்சு அப்படிதான் அலையிறேன். நீ நாய் குழ பத்தியா? இப்போ வந்து ஒரு ஒன்றும் இல்லைண்ணே, ஆடு மாடு மேய்க்கிறவளை பார்த்துருக்கியா? பொட்டை ஆடு என்ன தெரியுமா ஒன்று என்ன பண்ணும்? முன்னாடி ஒன்று கடிச்சுக்கிட்டே போங்க பிடிக்கும். சரி. கேட்டாங்க அப்படியே மூத்தத்தை குடிச்சுக்கிட்டே சரத்து. ஆனா ஒரு உண்மை மட்டும் தெரியுதுடா. என்ன? நீ மனுஷங்களை புலங்குறியோ இல்லையோ, மிருகத்துல தான் புழக்க வழக்கம் அதிகமா இருக்கு. டெய்லி 25 செம்பிளி ஆடு மேய்ச்சா சீசன் டைம்ல அதான் பொழப்பு. சரி, அதான் பண்ணி முடிச்சுட்டேன். அவ்வளோதான். அவ்வளோதானா? இன்னைக்கு அவ்வளோதானா? ஆமாம், கொண்டு போய் அழுதுறான். கூப்பிடு. வெள்ளையமாச்சு வெள்ளச்சாமி. கதையை மாத்திராங்கடா. வாங்க ஐயா, வாங்கல் வாங்கல் கருப்பையா. வாங்கல டேய், பாருன்னு சொல்றா. வாங்கல் வெள்ளச்சாமி. இருக்கட்டும் நண்பா, நம்ம எல்லாரும் சந்தை சிரிச்சு 3 நாளா ஆச்சு. சந்தி சிரிச்சமா? இல்லடா, சந்திச்சு சந்தித்து உண்மையிலுமே 3 நாள் தான் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. ஆமாங்க. இன்னைக்கு தான் நீ வந்திருக்கிற. ஆமா. என்னை விட்டு நீ எங்க ஓடி 2 பேரும்? நானா போட்டு அமுக்கிட்டியாடா? நான் எதுவுமே பண்ணலையப்பா. யாரு? நான் இல்லங்க. நீ இல்ல. அவன் தானே எல்லாத்தையும் காரணம் அவன் தான். அப்ப அவனை கூப்பிடு. வெள்ளச்சாமி, நீ ஓரமா யோ, அவன் என்ன தெரியுமா பண்ணான்? என்ன பண்ண? என்ன புள்ள பக்க வைக்க பாக்குறாயா? டேய், நீ ஆம்பளடா. என்ன பொட்டன்னு சொல்றேன். நான் பொட்டையா? சொல்லு. அவன் அழகு கவனம் இங்க வர சொல்லு. இன்னைக்கு நீயே பஞ்சாயத்து தீர்த்து வை. என்ன பண்ற? எத்தனை லட்சம் ஆனாலும் சரி, நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். சொல்லு. அதுக்கான துணை வச்ச. அவன் பிள்ளை பக்கருக்கு ஐடியா பண்ணிட்டியா? இருக்குடா. அவனை கூப்பிடுறா. வாடா இங்க. ஏன் அவனை பாத்தியா? ஏன் உனக்கு என்ன வாயா இல்ல குண்டியா பேசுறேன்? ஏன் வாய் நீங்க தட்டி இருக்கு? இல்லடா, வித்தியாசமான கெட்டப்பா இருக்கிறாளே. சொல்லு வெள்ளச்சாமி. வாடா. வாடா இங்க, வாடா. ஏய் பேசுறா. நீ பேசு. பேசுறா. பேசுறா. அண்ணே நான் போறேனே. வாங்க. முத்து. ஊருக்கு மேற்புறமா உட்காந்து நானும் மாமே மயிரை புடுங்குறேன். மாமே முகரைய பாரு, பண்ணிக்கு சேவிங் பண்ண மாதிரி. அவன் போட்டு சுண்ணீர் அடிக்கிறேன். அதுலதான் அடிக்கிறாங்கிறேன். தெரியாம அடிச்சிட்டேன். கூப்பிட்டோட வர வேண்டியதானே? வந்தவனுக்கு நான் அடிக்க போறேன். ஐயோ கடுக்குதுடா உன்னை பாம்பு. கோடி அருவி கட்டுரே. அட கொம்மால பேசாம இருடா. அப்பளே, அது உண்மையில மயிர அதெல்லாம் மருமா. இதுல டேப்பு போடாத, என்ன சத்தியமா நுண்ணிலேயே பிடிக்குது. எவே அதை பிரிச்சவே? இந்தா நேத்து வந்தவன் நான் தானே வந்தேன். போவாளு மழை பெஞ்சு தண்ணி உன் வாயில இருக்குது சுப்பிரமணி. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில். 3 நாள் ஆச்சு. ஆச்சம். டேய், நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டு எங்க போனி 2 பேரும்? அருப்பு கடை திருப்பத்தூருக்கு. எதுக்காக? அந்த தண்ணி கொண்டு வர சத்தியமா கடுக்குதுடா. சொல்லிட்டு குடி. ஏண்டா அது கடுக்கிறதுக்கு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு எங்கடா இருக்குது? அதுக்குள்ளே செத்து போயிருவோம்டா. செத்தாலும் பரவாயில்ல, சொல்லிடுச்சா? ஏதோ சாகணும்னு ஐடியா பண்ணிட்டேன். ஆமா. இதுக்கு மேல செத்தா எங்கடா போன? ஐயா பேரு சுப்பு. என்ன புதுசு அப்ப பேசாம இருடா. போட்டு நொறுக்கு தீய கொப்பத்து திங்கறதுடா. சிரிச்சுக்கிட்டே. அப்பா கருவட்டி அண்ணே மரியாதை செஞ்சு ஓடிடும். உங்களுக்கு ரெஸ்ட் விட்டுருக்கேன். இது என்ன சாட்டையா சார பம்பாட உங்க கையில விடுங்க. கேட்கிற கேள்விக்கு பதில சொல்ல சொன்னல. ஐயோ என்ன? ஐயோ அண்ணே வெள்ளச்சம் என்ன கையை கொடுங்க.
கைய கூட உள்ள விட்டு பாரு. செத்துரு வேண்டாம். எங்கடா கொண்டு கையை விடுற? நீ அடிச்ச அடியில என்ன வண்டியில வர்றப்ப 2 குண்டு 1 துப்பாக்கி வச்சிருந்தேன். எனக்கு ஒரு குண்டு குண்டே விளையாட. நீ அடிச்ச அடியில 1 குண்டு 1 துப்பாக்கி தாண்டா இருக்குது. அவன் விளையாட கேக்குறாடா குருட்டு போயல. விளையாட கேக்குறியா? அவன் அடிச்சல தாண்டா ஒரு குண்ட காணா. அண்ணே அண்ணே கிரிக்கெட் விளையாடுறனே. கிரிக்கெட் விளையாடுறேன். எந்த குண்டுல தான் கிரிக்கெட் விளையாடணும்னு உனக்கு விவசாய இல்லையாடா? சரி அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல அட்வான்ஸ் போய் வாங்கினியே. ஆமா அரிப்படத்து. எதுக்கு டேய்? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா? ஆமா. எதுக்கு வாங்கினே? ஒயிலாட்ட ஆட. ஒயிலாட்ட ஆடுறதுக்கு யார் கொடுத்தது? அரசப்பன். எம்பட்டு 1100 ரூபா. எங்க இந்த காசு? வாங்கிட்டு வரப்ப செலவாகி போச்சு. செலவு என்ன? அப்படி கேள்வி என் தங்க கட்டி. உனக்கு அறிவு இன்னைக்கு தானே வந்திருக்குது. அப்ப எத்தனை நாள் அறிவு எடுத்து அறிவில இப்பதான்டா தீபாவளி பட்டாசு. நாளை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? உனக்கு புடுக்கிற வேலையாடா வெள்ள. ஏன் குட்டி கூட விளைச்சு அவுட்டு வரலடே. அவனுக்கு பெருசுடா. யாட குட்டி வீக்கிருச்சு. ஏ தொரட்டி குண்டி. டேய் அது வேற. சொல்லு என்ன செலவை சொல்லு. செலவை சொல்றா. அப்படி கண்ணு சொல்லு. இந்த சாட்டியா கைடாப்பா ஈரக்கொலையே எடுக்குது. ஏன் அது என்ன பொட்டே பம்பா சாட்டையாடா? சொல்லு. அப்படி கேள்ல என்னென்ன கேட்ட? செலவு என்ன செலவு பண்ண? கையை விடுனே. எதுல மாப்பிள? என் வாயில விட போயிருமா? நீ முரட்டு பண்ணிட்டாங்க திருப்பு. சரி சொல்லு. என்ன எக்ஸசைஸ் பண்ண போறியா? அடா கலை கேட்ட சொல்றா என்ன? நீ வாட்டில் அவன் ஆர்வத்தில் இங்கே ஓச்சஞ்சிடாத. நான் 3வது வழிக்கு ரெடி பண்ணணும் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் பயப்படாத. அது உனக்கு தங்கச்சி வேணும்டா. நான் பாத்துக்கிறேன்டா அண்ணே. நீ தான் பாத்துக்கிறிய. சொல்லு. சுண்டு வரல விடு. விட்டாச்சு. நகம் வச்சிருக்கியா? லேசா இருக்குது. வெட்டிடு இல்லைன்னா குத்தி ரத்தம் வந்துடும். எதுல? பல்லு கில்லு கறிகறி தின்றிப்பில்ல. இந்த வேலைக்கு போறதில்ல. என்ன கேட்டா? என்னடா செலவுன்னு கேட்டேன். அப்படி கேளுனே. அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓடியாந்தானா? சரி. வர்ற இல்லை எங்கள் அப்பா தான் ஃபோன் அடிச்சிச்சு. இப்படியே ஓடியாந்தியா? நீ காமெடி பண்றியே வெள்ள கேட்குறேன். இப்படியே இவ்வளவு நான் தான் நீட்டிக்கிட்டு இருக்கிறது கணக்க சொல்றா. அதைத்தானே சொல்றேன். உங்க அப்பா தான் உனக்கு போன் அடிக்கிறதுக்கு போன் அடிச்சிச்சு. என்ன சொன்னுச்சு? எங்கடா பேராண்டின்னு கேட்க. சரி. அப்பதான் நான் இப்பதான் அட்வான்ஸ் ஒயிலாடத்துக்கு வாங்கிட்டு வர்றேன். அருப்புக்கோட்டையில இருந்து எங்க வந்துகிட்டு இருக்க? அரிப்படத்தூர்ல இருந்து. அருப்புக்கோட்டையில இருந்து எங்க வந்துகிட்டு இருக்க? ரோட்ல தான் வரேன். அது எந்த ஊரா? கருவேப்புலாம்பட்டி. உக்காளி இரு. கருவேப்புலாம்பட்டி எங்கடா இருக்குது? அது என்ன ஊரா தெரியல. இருக்கு ஏதோ ஒரு ஊருட்டடி வந்திருக்கிற. வந்தேன். வர்றப்ப ஏன்டா வேமா வர்றியா புனிச்ச. ஏத்தான்னு கேட்டேன். அந்த ஒரு கல்யாணத்துக்கு ஒண்ணு போனோம். சரி. பேர்ல 2 வாங்கிக்கிட்டு உள்பாவடை 2 வாங்கிக்கடா. சரி. அப்படியே சாக்கி சட்டி 2 வாங்கிக்கடான்னு. உங்க அப்பா தான் சட்டி ரோடெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி. அவனை அடிச்சு கொள்றா அவளை. டேய் அவனுக்கு அதை வாயில வைக்கலன்னா தூக்கமே வராது. இல்ல உங்க அப்பா தாக்கு அதெல்லாம் தேவையாப்ப? அது என்னமோ தெரியல. அதுக்கு போடாம இருக்க முடியாதுடா. சரி இருக்கட்டும். எப்படி செலவு? 595 ரூபா. செலவு போக போய் எவ்வளவு வச்சிருக்க? எங்க ஊர்ல ரேவதியா வச்சிருந்தேன். மாப்பிள்ள எனக்கு தெரியும். தினமும் சித்ரா சரி விட்டு. நீ ஏதோ ஒன்ன போட்டு விட்டா இங்க தள்ளிக்க இருந்தாரு. என் குடும்பத்தை 2 ஆக்க தெரிஞ்சு அன்னைக்கு போட்டு விட்டேன். லவ் டு அப்படியே ஸ்கூட்டி அம்பியா போட்டு விட்டு ஒண்ணு இல்ல யாரா போடுறா. காலில் விழுந்து சமாதானம் பேசாம இருக்கியா? அன்றைக்கு என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். பொட்டாட்டியை சமாளிக்கிறவங்களையும். டேய் நீ ஊர்ல வச்சிருந்தது எனக்கு தெரியும். மீதி பணம் எவ்வளவு வச்சிருக்க? அப்படி கேளுங்க. எங்க? 485 ரூபா. அந்த காசு தம்பி காத்து வீசின போது ஷிஃப்ட் மாத்துங்க. வாங்க வலிக்குது வாங்க. வாடா வேமா. உட்காந்து இருக்காரு. யோசிக்கிறேன் என்ன சொல்லுவோம். அண்ணன்ட்ட தான் கொடுத்துருக்கிறேன். தம்பி வயிறை உள்ள வைக்கப்படாது. கம்ஃபர்டபுளா விடுங்க. அண்ணா வயிறோட உன் தொப்புள் தாண்டா பெருசா இருக்கு. ஆண்டவன் கொடுத்த 2 கை இருக்குடா. என்ன பண்ணிட்டு இருக்கிற? எதுலடா வச்சு மைக்க ஏத்துற? ஏண்டா நாளைக்கு அந்த மைக்க எடுத்து வாய் வைக்கிறதாடா? சிலுக்கு முத்திரா. சிலுக்கு கேக்கடா. சிலுக்கு செத்து போய் ரொம்ப ஒரு சிலுக்கு முத்திரம் எதுக்கு இங்க? சிலுக்கு முத்திரம்டா. சிலுக்கு முத்திரம் முழுக்குற விழுந்துருச்சுடா. முழுக்குற விழுகிறதுக்கு அது என்ன மழை தண்ணியாடா? ஆனா குண்டா நீ ரொம்ப பயப்படுறியே. அவன் எம்பிட்டு காசை கொடுத்தேன். இருக்க வர என்ன என்ன அவரை நாள் வைக்கணுமா? இல்ல இவருக்கு மாமியார் மூத்திரம் வந்துருச்சா? காசு எங்கடா? அவன் எம்பிட்டு காசு கொடுத்தேன் வாங்கிட்டு. சரி வேகமா. டேய் நீங்க உங்கள்கிட்ட காசு கேட்கல. அந்த காசு எனக்கு வேண்டாம். யோ எதுக்காக நீ காசு வாங்கினீங்க? வாங்கிட்டு ஓத்தாதமா ஓடியாந்தேன். சரி. வர வழியில வெள்ளச்சாமி நான் ஓடியாந்து எனக்கு பசி எடுத்துருச்சு.
உனக்கு நீ நடந்து வந்தாவே பசி எடுக்கும். பசி எடுத்துருச்சு வெள்ளச்சாமி. சரி, உருவம் பெருசு இல்ல? ஆமா. சரி, 2 பொட்டலம் பிரியாணி வாங்கினேன். ஆமா. உனக்கு ஒன்று கொடுத்தல? ஆமா. வெள்ளச்சாமி ம். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட பிரியாணி ஏன் பிரியாணி சிக்கன் பிரியாணி. ஆமா. உன் பிரியாணி நல்லா செய்வியாப்பா, காசு தரோம். அதுக்கான ஆடத்துக்கு வந்து ஏயா ஏண்டா என்னடா உன் கேக்குற? பிரியாணியா? டேய், உன்னோட பிரியாணி கேட்டா. டேய் 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 ஏப்பா என்னடா வேலை வாக்கட்டே? அழுகிறவன் இப்படி தாண்டா அழுவேன், இப்படி இல்லடா சாமியே டேய் தம்பி. கைய மாத்தி போடுறா. பெட்டிக்கார பாவம் ஒரு மாதிரியா இருக்கிறாரு. என் கொலைய ஆடுதுடா எனக்கு. எந்த கொலை எங்கடா போய் ஆடுது? கொத்து புரோட்டா போட்ட மாதிரி கிண்டுற. இல்ல வெள்ளச்சாமி, ஏய். வெள்ளச்சாமி உங்கள் பிரியாணி சாப்பிட்ட பிரியாணி. அது அப்படி கேட்கணும். மட்டன் பிரியாணி எனக்கு கணக்கு வேண்டாம். எதுக்கு அட்வான்ஸ் வாங்குறேன்? கோயில் இடத்துக்கு. அப்பா ஆமா. வாங்கடா போலாம். போடா வரிசை வாங்கடா போ. ஆட்டோ திருப்புங்கடா. ஆட்டோல இல்லடா, ஆட்டத்துக்கு போம்டா. ஆட்டோ போணும் வரிசை நிக்க மாட்டா. வரிசைக்கு வாங்க. வரிசைக்கு வாங்க. நான் ஆளை கூப்பிடுறேன். பொறு தம்பி, நீ தள்ளி உன் பொசிஷனே சரியில்லை. தலைன்றா. நீ தள்ளி கொஞ்சம் இங்க வர்ற. என்ன வேலை பார்க்கற? ஒட்டாமல்றா. இதுக்கு தான் உன்னை தனியா வண்டியில வர சொல்றது. சரி, சரி. ஆட்டோல கூட வந்து அரை ஆட்டோவை மறிச்சிடுற படுத்தினா நாங்க டோர்ல உட்காந்துட்டு நாய் இசைக்கலைஞர்கள் எங்க இருந்தாலும் வெகு சீக்கிரமா அறிவிப்பு குடுறா. மரணா ரீப்பு வர சொல்லி அறிவிப்பு குடுறா. மாறுங்கள். பெட்டிக்கார் மாமா தவுளு வித்துறேன். உட்காந்துட்டேன். எப்படா இப்படி இருட்டாவே பிறந்திருக்கிற? அவன் இடம் இருட்டா இருக்குடா. என் தங்கண்டா இது. 5 ட்ரிப் வந்து உள்ள பவுடர் அடிச்சிட்டேன். தம்பி, இன்னும் 2 ஆள் ஆளை காணோம். இந்த வந்துட்டு முதலாட்டம் ஒயிலாட்டம். ஒயிலாட்டம். ஒயிலாட்டத்தை பிள்ளையார் சொல்லி போடு. ஹலோ 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 ஹலோ. அண்ணா எக்க வச்சு விடு. நீ வைக்கிற நான் வைக்கணுமா? நான் வைக்கிறேன். ஏங்க நீ போடு. என்ன என்ன எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும்னே. நானும் மைக் சரிக்காரன் தான். நீ கூப்பிடா. இப்போ எப்படி வைக்கிற நம்ம ஆப்ரேட். நம்ம நீ அப்படி எங்கடா சவுண்ட் நின்றுச்சு. அவன் எங்கடா ஆப்ரேட் பண்றேன்டே அப்பா? டேய் ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியலடா. இவன் வர்றப்ப நான் கிட்னி கார்டு வச்சுக்கணும். நீ வர்றப்ப நான் நெஞ்சில துணி வச்சுட்டு வந்தாத்தே. வேணாம், நீ சுதியை போட்டு நாங்கள் ஆட்டத்துக்கு வர்றோம். மாமா மாமா அத போட்டு விடு மாமா. போடு போடு. பிள்ளையார் சொல்லி ஹலோ ஹலோ நீ போடு மாமா. நீ போடு மாமா. ஆடுகிறியா? ஆம்பளைக்கு மந்தி வினாக்க கண்ணு ஆம்பளைக்கு ஒரு சரஸ்வதியே ஆம்பளை வந்தனுக்கு பின் பிறந்த ஆத்த வச்சு கணபதிக்கு முன்னோடமா ஆறடி பிள்ளையாரே. ஐயா அட பொருளா தொழுகிட்டப்ப நல்லா இருப்ப. காலைல பீடி வாங்க காசு கொடுத்துட்டியா? அப்பா நீங்க போன நேரம் நான் 10 ரூபா வசூல் பண்ணிட்டப்பா. பிச்சை எடுக்குமா பெருமாளும் புடுங்கிதிங்கம்மா அனுமாரு. டேய் சரத்து, என் சந்தேகம் தீர்ந்துருச்சுடா. என்ன? சீசன் டைம் குடும்பத்தோட பார்த்தேன். நீ உரிமை அடிக்க, உங்க பொண்டாட்டி கைத்துல நடக்க, உன் பொண்டாட்டி பிச்சை எடுக்க. ஆமா உன் மயன் என்ன கோலம் போட்டானா? ஆமா கூட்டி விட்டு கோலம் பொழப்புடா. நல்ல பொழப்பு. கூப்பிட வெள்ளச்சாமிய. கருப்பே அப்பாயா பாவம் உரிமை அடிக்க ஆள் இல்லாம முந்தானத்தை அவனத்தான் கூட்டி போனேன். சரி பரவாயில்ல மாப்பிள்ள. யாரு சுதி ஓட்டது? இதாங்க மாமே. ஏண்டா நம்ம விளையாடுறது போறோமா இளவுக்கு போறோமாடா? எனக்கு என்னமோ அதே சந்தேகமா இருக்குது. என் அப்பாட்டி இறந்து போச்சு. மாப்பிள்ள உனக்கு நான் பாடுறேன். எனக்கு உனக்கு ஒரு நாளைக்கு நான் பாடுவேன். நீ இருந்தா தான் எனக்கு பாடுவேன். சரவண பொய்கையில் முட்டாப்பேட ஒயிலாட்டப்படி எப்படா பாடுறது? நான் இளையராஜா, அவரு அந்த ரம் சோமணி. தங்க தேரோடா சீரான மதுரையிலே ஊராக கொண்டாரோ ஒயிலாட்டம். சீரான மதுரையிலே ஊராக கொண்டாரோ
டேய் நாங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் நீ குண்டியை திருப்பி வச்சுட்டு என்னடா வேலை ஆக்குற தாளம் போடுறவன் இங்கிட்டு முன்னாடி திரும்பி போடணும் உன் குண்டிய அவன் பாத்தியா லெகின்ஸ் பேண்ட் போட்டுருக்கான்டா அவன் வர வர அணுக்கள் மாறுதுடா அவனுக்கு தங்க பேரோடு சிறந்த மதுரையில் ஊரக கொண்டாடு ஒயிலாட்டா தானே நீ எல்லாம் ஒரு கோயிலா கொடுத்தேன் உனக்கெல்லாம் பூசான்னு பட்டது காப்பு போட்டுருக்குறான் ஏன்டா டேய் அவன் கீழே விழுந்து கிடக்குறானே அவனை தூக்குறானா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏண்டா டேய் இருடா என்னடா பண்ண அவனை அண்ணே தூக்குறா பீத்தா பேல டேய் டேய் வேங்கம்பட்டியில் அப்படித்தான் போடிச்சேன் பாதியோட சரியா நான் எப்ப இருக்கிறேன் இப்ப எந்திரிக்கலன்னா மண்டடி அடிப்பேன் இவனை போடு வெளச்சாமி இவனை போடு நோட்டு நோட்டு அடிச்சுக்கிட்டேன் ஆடு மாப்பிள அந்த ஊரார்கள் இந்த ஊரார்கள் எங்களை எல்லாம் உமருக்காக என்று அவன் பாடிக்கிட்டு இருந்தேன் எதுக்கு உள்ள கூட்டி போறேன் அட குருட்டு பேல ஊரார்கள் ஓமுருகா என்று சொல்லி அண்ணே தயவுசெய்து அந்த பேண்ட போடாத கன்றாவத்தியா தெரியுதுண்ணே இந்த ஊரார்கள் இங்கு ஓமுருகா என்று சொல்லி உலகிற்கு வருவார்கள் பழனியிலே தானே அண்ணே நான் செத்தாலும் பரவாயில்ல புரியுங்க நான் செத்தாலும் பரவாயில்ல ஆட்டாரடா லாயர் அட போட வெள்ளச்சாமி மயிரை புடுங்கினே எதுக்கு எடுத்து கொடுத்த அவனை அடிக்க எடுத்து கொடுத்த அவனை ஆட்டாட எழுதிய போட்டு நோல் புதுறாங்க நீ செத்தால பரவாயில்ல ஆட்டா நீ இல்ல நீ சொன்னாதான் நான் செஞ்சேன் குண்டை எங்கடா எப்படி பார்த்தாலும் நான் தான் சாவறேன் குண்டா பிள்ளை பக்க போயிட்டு அம்மளை பாட வெளியே மாப்பிள பாடு மணக்கணும் ஐயா பாடு மணக்குமா பள்ளியம்மா பழவிசக பழனியில சீராந்த மதுரையிலே ஊராக கொண்டாடு ஒயிலாட்டா மாப்பிள ஒரு வேளை இழுத்துக்கிட்டு வருது அவன் வாய்ச்ச பாத்தேங்காரு ஆனா வாய்க்கு அந்த அசைவுக்கு அப்படித்தான்டா இருக்குது சரி இருக்கட்டும் அந்த குண்டு பையில கூப்பிடு வெளியே என்ன சொன்னீங்க குண்டா குண்டான் சொன்னீங்களா எஸ் இனிமே குண்டான் சொல்லக்கூடாது ஏன் நான் செக்ஸ் மாத்திரை சாப்பிடுறேன் அட முட்டா பையில ஸ்டெப் சில்ஸ் செக்ஸா ஸ்டெப் சில்ஸ் எனக்கு வாயில் நுழையாதுங்க சரி விடு நுழைச்சிரும் காலையில ஏன் கோல கொடு இந்த உங்க சைஸ் பார்த்து உரிக்க பெருசு என் கோல் கொஞ்சம் மொத்தம் தம்பி அவன்கிட்ட கூட வேண்டாம் உங்க கோலை காட்டுங்க பாப்போம் வாட் இஸ் நம்ம கோல் என்ன இந்த கதியில இருக்குது எவனோ முனியில வாட்டி இருக்கிறாயடா எவனோ சுண்டலிய சுடன சுட்டு வச்சிருக்காங்க வெள்ளச்சாமி ஷார்ப்னர் இருக்குதுல்ல அதை எடுத்துட்டு வா சீ விட்டு போ மாப்பிள மங்கம்மா சால மலம் மேல அவங்க அம்மா சேலை நேற்று நடத்து விடுந்து கொடுக்கிறதுல காஞ்சிட்டு இருந்துச்சு சேலை இல்லடா இது பாட்டு பாட்டா மங்கம்மா சால மாலை மேலே மதுரைக்கு போற வாடி மேல அவ வருவல வரமாட்டாளா சந்தேரு வருவல வரமாட்டாளா தருவச்சேரு
பிரச்சனை. அவன் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிருந்தேன். அப்போ நான் கூட சரி முண்டை வேண்டுதல் வச்சிருக்கிறேன், ஏன்னா இப்படி எல்லாம் வச்சு தெரியாத வயசு பையன் அப்படின்னு மிஷினை எடுத்துட்டு போடு, மிஷினு செட் ஆகலை போச்சு வச்சு. அடுத்த ஒரு நாள் மம்மாட்டி எடுத்துட்டு போடு, மம்மாட்டி எடுத்துட்டு போடையும் போட்டு செதுக்குன்னு செதுக்க முடியல, மம்மாட்டி இப்படி உடஞ்சு வச்சு. அதுக்கு என்ன பண்றனே? மண்ணெண்ணை ஊற்றி பார்த்தேன், தண்ணியில புகஞ்ச மாதிரி புகையாத்தான் வருது, எரிய மாட்டேன். அவன் அந்த கேஸ்ல தான் இருப்பான் போல. தாய் மாமா வந்தானே. ஓய் எந்தரா அண்ணனே, என்னண்ணே ஓ மூஞ்சி மாதிரியே இருக்குதா? ஏன் சிரிச்சுட்டே வர்றியா? ஏண்டா ஒரு விஷயம் மண்டையிலையும் சொல்லிட்டேன். வெள்ளச்சாமி என் கப்பு போயிருச்சுங்க. கப்பா? என் குழந்தை இவன் கடப்பாரம் நேர்ந்து விட்டு இருந்து அந்த கோயில் எங்க இருக்கு? அது உள்ள இருக்கு. ஆமாங்க. அட சின்ன சின்ன கோலெடுத்து சோக்கு சோக்கு தான் சிக்காரப்பா கோலெடுப்போம். சோக்கு சோக்கு தான் சின்ன கோலெடுத்து சோக்கு சோக்கு தான் சிக்காரப்பா கோலெடுப்போம். சோக்கு சோக்கு தான். ஏப்ப மூத்திரம் வந்துருச்சா? என்னடா பொம்பளை இப்படிதான் அர்ஜென்ட் ஆத்திரம்னா படி ஆடுவாங்க. ஐயோ இருக்குது. டேய் ஆமாடா நீனு. இது மொத பாத்தீங்கன்னா இது இந்த இளவரத்துல கும்பி அடிக்கிறப்ப பாத்திருக்கேன். ஆமா, சேலை உருவிட்டு போயிடும்னு இழுத்து பிடிச்சி சொருகிக்குவாங்க. முண்டா இங்க சேலை உருவல உள்ள பாவாடை வந்துக்கிச்சான். அதுக்காக தம்பி அப்படி இல்ல. ஏ தன்னே நன்னா ஏலே ஏலதாரே நன்னா ஏலே ஓரதாரே நன்னா ஏலே ஓரதாரே நன்னா ஏலே ஏலதாரே நன்னா ஏலே நன்னா ஏலே இல்ல நானே நன்னா அடி நானே நன்னா அடி நானே நன்னா ஏலே இல்ல நானே நன்னா ஏலே வட்ட வட்ட ஏலே இல்ல நானே அடி வாரகிலே வரதசி ஏலே இல்ல கிட்டகிலே யார் கொடுத்த ஏலே இல்ல சயச்சர சயச்சர யாரட்ட ஏலே இல்ல போடுவதி இன்னைக்கு நெசமாலுமே போட்டாங்க. ஏண்டா டேய் நான் உன் பக்கத்திலே வரல, நான் அடிக்கலடா. நீ அடிக்கல, உன் கோல் அடிச்சிருச்சு. ஏண்டா கோல் அடிச்சு என்னடா முறைக்கிற வெண்ணெய் இந்த கேளு, இதை வேணா கேளு. ரத்தம் வருதுடா புஜா அடிக்கல. சரி வாடா. அவன் தேவையில்லாம வாய் ஊன்னு வந்தேன். அப்போ சொன்ன இந்த மேக போடாதான்னு சொன்னேன், கேட்டானா அவனுக்கு? நீங்க ரெண்டு பேரும் கிட்டி அடிச்சிக்கலாம். விடுறா. இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி. சரி. உரங்காம்பட்டியில மஞ்சு விரட்டு. நான் போய் விரட்டுறேன். யாரே? மஞ்ச. அட குருட்டு பேல மஞ்ச விரட்டுனா பூஜா செருப்பு கொண்டு அடிப்பேன். மஞ்சு விரட்டுனா மாடு பிடிக்கிறதுடா. சாமி மாடா பிடிக்க போறோம், கொம்பு பிடிக்க போறோம். அங்க போனா புளிசோறு போடுவாங்களா? உனக்கு நான் சட்டி நிறைய வாங்கி கூட வைக்கலடா. சரிங்க போலாமா? இவனுக்கு வாயேந்து நடக்குது. நான் பிறந்த காரணத்தை நாங்களே அறிஞ்சுக்கலாம். அவன் என்ன சாகல ஏறா? மாடு வருது. வாசனி மாடு வருது. டேய் மாடு 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 ஏ மாடு ஏ மாடு ஏ மாடு ஏ மாடு. யாரும் பயப்பட வேண்டாம். அடவரக வட்டி நமக்கு ஜல்லிக்கட்டு நண்பா, ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நண்பர்கள செல்வமடா. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மாறுபடி மாறுபடி வீரனடா, நண்பர்கள வீரனடா வீரனடா நம்ம இலக்காக வெள்ளத்தமிழ் சுரடா. தாய் விடாதே. செத்தா இன்னைக்கு மாடு தொத்தக்குடி மாடு சாக போகுது. இன்னைக்கு இருக்கிற அரக்கு பாக்கில சதங்கி போகுது. தொலைஞ்சா இன்னைக்கு. ஏ தம்பி, டேய் நாய் உன்னோட முரட்டலையா இருக்கு, ஒரு பிடிக்கு தாங்க மாட்டேன். கோவாலு கொலையோட போதே கோவாலு. தம்பி 48 நாளைக்கு இலவே சாப்பிட முடியாது, பாத்துக்கோ. கொத்தோட அத்துட்டு போயிரும் பாத்துக்க. அண்ணே புடிங்கனே பாவாவே ஏற்கனவே உள்ள கொட்டிக்காரனே பாவமே. அண்ணே நாயை காப்பாத்திக்குங்கண்ணே. என்ன பெத்தாயா வந்துருச்சு, காப்பாத்துமா காப்பாத்துமா. என்னமா நாயை காப்பாத்துற, இவனை காப்பாத்துனா ஒண்ணு கூடிருச்சு. பின்னாடி நாய் டாக்டர் ஒண்ணு கூடிருச்சு. செத்த இன்னைக்கு வா. என்னக்கா நீ நாயை இழுக்கிறியா விட்டுக்கிட்டு இருக்கிறியாக்கா? அது கண்ணை பொறட்டுல இன்னைக்கு ஒரு பிடி என்னோட மனசு அவளோட மனசு இவ மேல இருக்கு, அவளோட மனசு
மாறுது அவளோட மனசு இவன் மேல இருக்கே என்னோட மனசு ஏமாறுது வாயிலாடி எட்டவரம் கிடைக்கல அச்சக்கு 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 ஓட்ட வித முளைக்கல எத்தனையோ எட்டவரம் கிடைக்கல நான் ஓட்ட வித முளைக்கல நினைச்சதெல்லாம் நடக்குமா நினைப்பதெல்லாம் நினைக்குமா நினைச்சதெல்லாம் நடக்குமா நடப்பதெல்லாம் கிடைக்குமா வாழ்க்கைகள் அறியுமா சொன்னாது அறியுமா போடுறாவா நமக்கு கிடைச்சருவா ஐயோ நல்லவர்க்கு நல்லவரே நாணயம் உள்ளவரே தொழிலாளர் வர்க்கத்திலே ஒருத்தரா இருப்பாரு நம் அமதலாலி அமதலாலி பொட்டி வச்சே தங்க கோடி ஊருக்கு நீ மகுடம் பொட்டி பொட்டி இழுத்து வரும் நீ போராடுடா ஒரு வாழேட்டுடா இந்த வெங்கையனும் நீ சீராடுடா இடியோ கடலோ இடியோ மலையோ போடு 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 வேங்கை கருப்பையா ஆமரசா கம்படு ஆனா நமக்கு இன்னைக்கு தாண்டா தாங்க முடியல டேய் டேய் என்ன பண்ற தெரு வளர்க்குற சரி சரி சரி. பாடணுமா போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு டொல்கு டப்பா டொல் டொல்கு டப்பா டொல் டேய் பாண்டி சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு ஏண்டா வாசிடா பாடுறா நான் பாடணுமா வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை போடுறா போடுறா போச்சுடா டேய் பாவி டேய் அந்த அக்கா தானே பாயசம் ஊத்துச்சு அந்த அக்காக்கு பாயசத்தை போட்டுருப்பேடா பாவி பேல டேய் ஒழுங்கா சுத்துறா சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சேன்னு நினைச்சி அடிதான் அடி அண்ணாம பல்ட்டி ஆறாம பல்ட்டி அண்ணாம பல்ட்டி ஆளுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிச்சை போடுங்க பிச்சைக்கார பையன் டேய் என்னங்க செஞ்சீங்க என்ன குரங்கு வித்தியா காமிக்கிற ஓ முகர கடைக்கு சரியா தான் இருக்கு குரங்கு வித்த கம்பு சுத்த சொன்னேன் கம்பு டேய் டேய் தப்பு ஏன் மேல தான்டா கையில் அப்படி சுத்துறா ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல அடுத்தவனே